ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். நம்ம மனித உடம்புல சிறுநீரக கற்கள், அதாவது கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுநீரக கற்கள் உருவாகிறது, கால் பிளாடர்னு சொல்லக்கூடிய பித்தப்பையில கற்கள் உருவாகிறது. ஸோ யூரிக் ஆசிட் வந்து எலும்புகளில் போய் படிகிறது. ஸோ அதுக்கு வந்து கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அந்த நோய்க்கு பேர் தான் கவுட்டு. யூரிக் ஆசிட் போய் படிகிறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்லீரலில் ஏற்படக்கூடிய, அதாவது கல்லீரல் லிவரை பாதிக்கக்கூடிய ஹெப்பாடைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கீரையினால சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஸ்டடி ரிப்போர்ட். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிறுநீரக கல்லுடைய சைஸ் வந்து 10 மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா, ஏன்னா சிறுநீரக கல்லை வந்து 4 வகையாக பிரிப்பாங்க. கால்சியம் ஆக்சலேட், பாஸ்பேட், யூரிக் ஆசிட்னு சொல்லிட்டு 4 வகையான கற்கள் வந்து இருக்கு. ஸோ இதுல ஆக்சலேட் கற்களையும் யூரிக் ஆசிட் கற்களையும் வந்து கரைக்கக்கூடிய சக்தி இந்த கீழா நெல்லிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம மேக்சிமம் எல்லோருக்கும் என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழா நெல்லிங்கிறது வந்து மஞ்சள் காமாலையை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கீரை வகைகள் அப்படின்னு தெரியும். பட் அதை விட சிறந்த ஒரு மருத்துவ குணம் உடையதுதான் இந்த கிட்னி ஸ்டோன், அதாவது சிறுநீரகத்துல உருவாகக்கூடிய அந்த கல்லோடைய சைஸை கரைக்கக்கூடியது. அப்படி உருவாகாம இருந்தாலும் ரத்தத்துல இந்த ஆக்சிலேட் யூரிக் ஆசிட்டோடைய அளவை வந்து கம்மி பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த கீழா நெல்லிக்கு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கால் பிளாடர்னு சொல்லக்கூடிய பித்தப்பையில கல் உருவானாலும் இந்த கீழா நெல்லி வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு தாவரமாகவே கருதப்படுது. ஸோ அது போக பாத்தீங்கன்னா மூன்றாவது இந்த கவுட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நோய். கவுட்னா என்னன்னா, இப்ப எலும்புகள்ல வந்து யூரிக் ஆசிட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த யூரியா வந்து போய் படியும் போது அதை தான் கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க உண்டாகக்கூடிய நோய். ஸோ அந்த யூரிக் ஆசிட்டை குறைக்கக்கூடிய சக்தியும் இந்த கீழா நெல்லிக்கு இருக்கு. ஸோ அதை தாண்டி 4th விஷயம் தான் வந்து இந்த கல்லீரல்ல உண்டாகக்கூடிய ஹெப்பாடைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ்னால உருவாகக்கூடிய இந்த ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை. ஸோ இதை விட வந்து பெட்டர் வந்து இந்த 3 நோயும் வந்து கரைக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கீழா நெல்லி வந்து மோர் இந்த மாதிரி ஜூஸாகவும் குடிப்பாங்க. ஏன்னா இதுல வந்து பல வகையான அந்த டேஸ்டஸ் வந்து இருக்கு. 6 வகையான, அதாவது அந்த இப்ப நெல்லிக்காயில எப்படி வந்து டேஸ்ட் வந்து இப்ப கசப்பு, துவர்ப்பு இந்த மாதிரி இப்போ 3-4 வகை இருக்கிறது மாதிரி கீழா நெல்லியிலையும் வந்து 4-5 வகையான டேஸ்ட் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு மருத்துவ குணம் உடைந்த ஒரு தாவரம் தான் இந்த கீழா நெல்லி. நம்ம எல்லாத்துக்குமே மெடிசன் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக, செயற்கையான மெடிசன் எடுத்துக்கிறத பதிலாக நேச்சுரலான மெடிசனை வந்து குணப்படுத்துறதா நமக்கு எப்பயுமே எந்த ஒரு உடம்புல வந்து சைடு எஃபெக்ட் வந்து உண்டு பண்ணாது. ஸோ அது போக நம்ம மாத்திரை வடிவில் எந்த ஒரு நோய்க்குமே நம்ம எடுக்கும்போது அது வந்து கண்டிப்பா சைடு எஃபெக்ட் வந்து துளியாச்சும் ஏற்படுத்தும். அதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நேச்சுரலான எந்தெந்த தாவரங்கள்ல எந்தெந்த மூலிகைகள்ல நமக்கு எந்தெந்த நோயை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸோ அது மூலியமாக அதை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நேச்சுரலா செயற்கை மெடிசனை வந்து நம்ம எடுத்துக்கிறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த கீழா நெல்லி பத்தினா இது சிறுநீரகல் இது போல 4 வகையான நோய்களையும் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இந்த கீழா நெல்லியை பத்தின ஒரு சில அவேர்னஸான இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.